நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் எமரால்டு அணையின் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அணையின் கொள்ளளவு 184 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் காட்டுக்குப்பை பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட குந்தா நீர் உற்பத்தி நிலைய பணிகள் நடைபெற்று வருவதால் எமரால்டு அணையில் இருந்து இன்று முதல் 30 நாட்களுக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக இது உயர்த்தப்படும். இந்நிலையில் எமரால்டு அணையின் உபரி நீர் திறப்பதை 2 நாட்கள் முன்பு கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வாகனத்தில் சென்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முள்ளிக்கூர் ஊராட்சி வருவாய்த்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்ட முதல் நாளிலேயே பழைய அட்டுப்பாய் கிராம பகுதிக்கு செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் இப்பகுதி துண்டிக்கும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் வாகனங்களும் கால்நடைகளும் வெளியே வராத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எமரால்டு அணை திறந்தது தொடர்ந்து உதகை கோட்டாட்சியர் சதீஷ், குந்தா தாசில்தார் கலைச்செல்வி, முள்ளிக்கூர் ஊராட்சி தலைவர் பிரேமா, இத்தலார் ஊராட்சி தலைவர் மதையன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு எமரால்டு பாலம் பகுதியில் ஜேசிபி மூலம் நீர்வழி சாலைகளில் வழி ஏற்படுத்தி பழைய அட்டுப்பாயில் செல்லும் வழியில் சூழ்ந்த தண்ணீர் வடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையில் அணையின் நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.